ஸோ இந்த யூனிட்டில் எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸு பொருளாதார சீர்திருத்தங்கள் அப்படின்ற சப்ஜெக்டை பற்றி படிக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்க சீர்திருத்தம் அப்படின்றத ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் தனியார் மயமாக்குதல், சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே ப்ரைவேட் ஆகிட்டா எல்லாமே பர்ஃபெக்டாக ஆகிடும். ஸோ நம்ம கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியை மாறிடணும், ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா there is no role for state. no role for stateனா ஸ்டேட்ன்றது என்னதுங்க? ஸ்டேட்ன்றது கவர்மெண்ட்டு, சரிங்களா? ஸோ போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சேர்த்து தான் நம்ம ஸ்டேட் அப்படின்னு மீன் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது. they have to minimize their role, okay? even their regulation also has to be reduced. so the private should be given full freedom அப்படின்றது தான் இவங்க கண்ணோட்டத்தில் ரீஃபார்ம், சரிங்களா? ஸோ இதுக்கு சிவியர் கிரிட்டிசிசம் இருக்குது, பட் அதை பற்றி இங்கே எங்கேயுமே பேசலை, சரிங்களா? ஸோ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே கண்ணோட்டத்திலே நம்ம படிச்சுக்கணும், சரிங்களா? ஸோ எக்கனாமிக் ரீஃபார்ம் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் வேர் பை எ கவர்மெண்ட் ஸ்பெசிஃபைஸ் எ டிக்ளைனிங் ரோல் ஃபார் த ஸ்டேட், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட்டோட ரோல் வந்து ஒரு பொருளாதாரத்தில் குறைஞ்சிட்டே வரும், ஓகே? ஸோ ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸு நீங்கள் வந்து எடுத்து நட்டாதீங்க. ஸோ எந்த ஒரு ப்ரைஸ் ரெகுலேஷன் நீங்கள் போடாதீங்க, லைசன்ஸ் வச்சுட்டு இருக்காதீங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போடாதீங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் லிட்ரலி நோ ரோல், ஓகே? ஸோ அதுதான் வந்து என்னது இந்த எக்கனாமிக் ரீஃபார்ம் அப்படின்றது, சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க லேஸ் இஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? லேஸ் இஸ் ஃபேர்னு ஒரு வேர்டு படிச்சிருப்போம் நம்ம ஸ்டார்டிங்கில். அப்படின்னா என்னது? த ரோல் ஆஃப் ஸ்டேட் நில் ஆர் வெரி மினிமல், ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் ரீஃபார்ம் யூஸ்வலி ரெஃபர்ஸ் டு டீரெகுலேஷன் ஆர் அட் டைம்ஸ் ஷ்ரிங்கிங் த சைஸ் ஆஃப் த கவர்மெண்ட். பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்றது டீரெகுலேஷன், ஓகே? ஸோ ரெகுலேஷன்ற இடத்துலேருந்து டீரெகுலேஷன், எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறீங்க, எந்த ஒரு ரெகுலேஷனும் கிடையாது, சரிங்களா? ரெகுலேஷனை கம்மி பண்ணிட்டு வரீங்க ஒன்று, ஓகேங்களா? அதர்வைஸ் ஷ்ரிங்கிங் த சைஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டு, ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டோட சைஸை டிக்ரீஸ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ கவர்மெண்ட்டோட சைஸ்னால் கவர்மெண்ட்டோட ப்ரெசன்ஸு, ஸோ கவர்மெண்ட்டோட ப்ரெசன்ஸு எல்லா இடத்துலையும் நீங்கள் கம்மி பண்ணிட்டு வரீங்க, கவர்மெண்ட்டோட ப்ரெசன்ஸு ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறீங்க, ஓகே? டு ரிமூவ் டிஸ்டார்ஷன்ஸ் காஸ்டு பை ரெகுலேஷன்ஸ் ஆர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஸோ எதுக்காக? இந்த கவர்மெண்ட்டோட ரெகுலேஷனால் மார்க்கெட்டில் நிறைய டிஸ்டார்ஷன் ஆகிருக்கு, நெகட்டிவ் இம்பேக்ட் வந்திருக்கு, ஓகே? ஸோ ஒரு ஃப்ரீயாக வந்து ப்ரைவேட் வந்து என்ன பண்ண முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருளாதாரத்தை முன்னேற்ற விடல, சரிங்களா? நிறைய லைசன்ஸ்னு சொல்லி வச்சுருக்கோம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வந்து வெறும் பப்ளிக் செக்டர் மட்டும்தான் இருக்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்கிங்கில் முன்னாடி வெறும் பப்ளிக் செக்டர் மட்டும் தான் இருந்தது, பிஎஸ்என்எல் இருந்தது. ஸோ ரொம்பவே வந்து என்னவாக இருக்குது, நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஸோ நம்ம ப்ரைவேட் பிளேயரை விட்டால் தான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும், காம்படிஷன் நடக்கும், ஓகேங்களா? அதில் எந்த ஒரு பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது, கண்டிப்பாக இது உண்மை தான், சரிங்களா? ப்ரைவேட் பிளேயர்ஸ் நம்ம வந்து மொத்தமாக எத்தர முடியாது. அட் த சேம் டைம் நம்மளுடைய ஒப்பீனியன் என்னென்னா, கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் கண்ட்ரோல், ஓகேங்களா? மினிமம் கண்ட்ரோலு, ஸோ தட் த புவர் பீப்புள், ஓகேங்களா, த புவர் பீப்புள் ஆர் ப்ரொடெக்டட், சேவ்டு, ஓகேங்களா, ஃப்ரம் த ப்ரைவேட், ஓகே? ப்ரைவேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே புவரு அப்படின்றதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் கிடையாது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மட்டும்தான் மோட்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணி என்ன பண்ணணும், தே ஹாவ் டு சேஃப்கார்ட் த வல்னரபிள் அண்ட் புவர் பீப்புள், ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுடைய இன்டென்ஷன். பட் அட் த சேம் டைம் ப்ரைவேட்டை வந்து நம்ம விட்டால் தான் காம்படிஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் என்ன சொல்கிறாங்க, ரேதர் தென் நியூ ஆர் என்ஹான்ஸ்டு ரெகுலேஷன் ஆர் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் டு அலிவேட் டிஸ்டார்ஷன் காஸ்ட் பை மார்க்கெட் ஃபெயிலியர். இந்த வேர்டை பாருங்கள், சரிங்களா? இந்த வேர்டு வந்து அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி தான் போட்டிருக்காங்க இங்கே, ஓகேங்களா, ஒரு டெஃபினேஷனை. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு இவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் ரிஃபார்ம் யூஸ்வலி ரெஃபர்ஸ் டு டீரெகுலேஷன், சரிங்களா? டீரெகுலேஷன்னா ரெகுலேஷன் எதுவும் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டோட சைஸை கம்மி பண்ணுறது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம மார்க்கெட்டில் இருந்த டிஸ்டார்ஷன்ஸை, ஓகேங்களா, இந்த ரெகுலேஷனால் இருந்த டிஸ்டார்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், குறைக்கிறோம், சரி பண்ணுறோம், ஓகே? ஆனால் இது என்ன சொல்கிறாங்க, ரேதர் தென் நியூ ஆர் என்ஹான்ஸ்டு ரெகுலேஷன், ஓகேங்களா? நீங்கள் புதுசாக ஒரு ரெகுலேஷனு இல்லை ரெகுலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டு அலிவியேட் டிஸ்டார்ஷன்ஸ் காஸ்டு பை மார்க்கெட் ஃபெயிலியர், சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சிங்க, ஜஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து மோனோபொலியாக மட்டும் இருந்தால், கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோனோபொலியாக இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டால் மட்டும் மார்க்கெட் வந்து என்ன ஆகாது, ஃபெயிலியர் ஆகாது, அதாவது வந்து பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகாது. ஈவன் மார்க்கெட் இந்த கேபிட்டலிசம் இட் செல்ஃப் வில் லீட் டு டிபாக்கிள், ஓகேங்களா? ஸோ அது எப்போவுமே வந்து நமக்கு சக்ஸஸ் தரணும்னு சொல்லவே முடியாது. இந்த 2008 கிரைசிஸ் என்னது, கேபிட்டலிசம் ஃபெயிலியரோட ஒரு கிளியர் கட்டு ஒரு ஷோ தான் நமக்கு, சரிங்களா? அதே மாதிரி 1998 கிரைசிஸு,
ஓகே. ஸோ லாட்டின் அமெரிக்கன் கிரைசிஸு, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் டெப்ட் கிரைசிஸு, ஓகே. ஸோ அப்புறமா 2008 கிரைசிஸு, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது, மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அப்பப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த பாயிண்ட்டை ரீஃபார்மாக எடுத்துக்கல. ரீஃபார்ம்ன்றது எதை மட்டும் எடுத்துக்கிறாங்க, இதை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க, சரிங்களா. ரேதர் தென் சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த பாயிண்ட் இவங்க எடுத்துகிட்டே வரல, ஓகே. பட் மார்க்கெட் ஃபெயிலியர் ஆகும், இதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, சரிங்களா. ஸோ ஹிஸ்டாரிக்கலி த ரிஃபார்ம் ப்ராசஸ் ஹேஸ் சீன் த பர்சூட் ஆஃப் மார்க்கெட் ஓரியன்டட் பாலிசிஸ் that foster private sector development, augmenting and controlling the market. ஓகே. ஸோ ப்ரைவேட் செக்டர் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும், மார்க்கெட் ரிலேட்டட், மார்க்கெட் ஓரியன்டு ரீஃபார்ம் கொண்டு வரது தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கனாமிக் ரீஃபார்ம் சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து எக்கனாமிக் ரீஃபார்ம் எப்படி இருந்தது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அப் டு 1990s வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அகைன் என்ன சொல்கிறாங்க, இந்தியா வந்து ரொம்ப புவராக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய க்ரோத் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சு தான் 3 to 5% தான் இருந்தது அப்படின்றது இவங்களுடைய கிரிட்டிசிசம். ஸோ அதுதான் வந்து என்ன ஆச்சு, 1990s, அதாவது 1991 நம்மளுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸாக வந்தது. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் க்ரைசிஸு, நம்மளால் வந்து என்ன பண்ண முடியல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு பே பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், எல்பிஜி ரீஃபார்ம் கொண்டு வர வேண்டியது இருந்தது, சரிங்களா. ஸோ இது எதனால் அப் டு 1990 வரைக்கும் நம்ம ஒழுங்காக வந்து பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணல, அதாவது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தோம், ரொம்ப ரெகுலேஷன் போட்டிருந்தோம், அதுதான் அவருடைய பிரச்சனைன்றாங்க. இந்த எக்கனாமிக்ஸ் தொடர் பாருங்க, ஜக்தீஷ் பகவதி, ஓகேங்களா. இந்தியாவோட எக்கனாமிக் டிசாஸ்டருக்கு காரணம், அதாவது இந்த 1991 க்ரைசிஸ்க்கு என்னென்ன காரணம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட். பியூரோக்ராட்டிக்னா யார், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பியூரோக்ராட்ஸ்னு சொல்கிறோம், ஓகே. பர்மனெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட்டில் இருக்கவங்க, சரிங்களா. இவங்களுடைய பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பியூரோக்ராட்டிக்கோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோல், ஓகே. கவர்மெண்ட் அஃபிஷியல் கண்ட்ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இவங்களுடைய கண்ட்ரோல் இருந்தது, ஃப்ரீயாக வந்து பண்ண முடியல. அப்புறம் இன்வெர்ட் லுக்கிங் ட்ரேட் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸு. இன்வெர்ட் லுக்கிங்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஃபாரின் கவர்மெண்ட்டு ஃபாரினோட அதர் கண்ட்ரியோட இம்போர்ட்டு நம்ம இங்கே அலோவ் பண்ணல, நம்மளுடைய குட்ஸும் வெளியே அந்தளவுக்கு போகல, ரொம்பவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொடெக்டட் பாலிசிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இன்எஃபிஷியன்ட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஃபங்க்ஷனிங், ஓகே. ஸோ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் நம்மள தான் சொல்கிறாங்க, சரிங்களா, நம்ம வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஒன்லி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, நிறைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். சச் பாலிசிஸ் ஹவ் பீன் இன் பிளேஸ் ஃபார் இயர்ஸ், எரோடிங் த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி டு டீல் வித் எனி எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் ஷாக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்வேர்ட் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருஷம் இருந்தது. ஸோ அதனால் ஒரு சின்ன எக்ஸ்டர்னலோ ஒரு இன்டர்னல் ஷாக் வந்தாலோ நம்ம பொருளாதாரம் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு சக்தி இல்லாமல் இருந்தது. ஸோ 1990 சின்ன ஒரு ஷாக் வந்து சொல்கிறாங்க, மாடஸ்ட்டு ஆயில் ஷாக் அப்படின்றாங்க, சரிங்களா. அது மாடஸ்ட்டு ஆயில் ஷாக் கிடையாது, பெரிய இம்பேக்ட் தான், ஓகேங்களா. ஸோ ஈராக் வந்து குவைத் மேலே படையெடுத்து குவைத் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக என்ன வரும், ஆயில் க்ரைசிஸ் வருது. ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ராக்கெட்டிங், ஓகே. ஸோ ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ரெண்டாவது நம்மளுடைய ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக கேரளாலேருந்து இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுமே வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து என்ன பண்ண முடியல, இந்தியாவுக்கு ரெமிட்டன்ஸ் அனுப்ப முடியல, சரிங்களா. அப்போது ரெண்டு இடத்துல நம்மளுடைய இது வந்து அஃபெக்ட் ஆகுது, எஃப்எக்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு நம்ம அதிகமாக ப்ரைஸ் தர வேண்டியிருக்கு, சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக செலவாகுது. இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நம்மளுக்கு இங்கிருந்து வருது, கல்ஃபில் வேலை செய்கிற நம்மளுடைய என்ஆர்ஐ மூலமாக வருது. பட் அது வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு, நின்றுடுச்சு டியூ டு இந்த கல்ஃப் ரைஸு, ஓகேங்களா. ஸோ ஒரே இடத்துல நம்மளுக்கு ரெண்டு இம்பேக்ட், ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது, நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுனா பார்ப்போம், எதுக்கு இந்த 1990 க்ரைசிஸ்க்கு கரெக்டாக புரிஞ்சிக்கிங்க இந்த கொஸ்டின்ஸு, இந்த இதெல்லாம், சரிங்களா, என்னென்ன டேர்ம்ஸ்லாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணலாம் முடியாது, இதெல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹையர் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா அகைன் பட்ஜெட் டெஃபிசிட் தான், சரிங்களா. ஸோ நம்மளுடைய நிதி பற்றாக்குறை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்கிறோம். ஸோ கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்சஸ் வந்து கவர்மெண்ட்டோட ரெவன்யூ விட அதிகமாக இருக்குது, சரிங்களா. ஸோ வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள். முதல்ல 1980 நம்மளுக்கு 5.1% ஆஃப் ஜிடிபி இருந்தது, சரிங்களா. அதாவது இந்த நிதி பற்றாக்குறை 5%, ஜிடிபியில் 5%, ஓகே. 1 கோடி ரூபாய் ஜிடிபி அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வந்து என்னது நிதி பற்றாக்குறையே இருக்குது. ஆனால் 1990-91 அது அப்படியே கொஞ்சம் உண்மை ஏறி 8% ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ என்னது ஃபிஸ்கல் டெஃபிசிட், இது கண்டிப்பாக ரொம்ப அதிகமான நிலைமை தான், ஓகேங்களா. இது வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் நிதி பற்றாக்குறை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா the government borrowed to reduce the fiscal deficit, causing the domestic debt to rise from 33% to GDP in the early 1980s to over 50% of GDP towards the end of 1991, சரிங்களா.
ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது. ஸோ நிதி பற்றாக்குறைன்னு என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டு கடன் வாங்கணும். சரிங்களா, கடன் வாங்குறாங்க எதுக்காக, இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை இது பண்ணுறதுக்காக. கவர்மெண்ட்டோட கடன் வந்து அதிகமாகிட்டே வருது. முதல்ல வந்து 33% ஆஃப் ஜிடிபி இருந்தது 1980. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நம்மளுடைய கடனோட அளவு 50% ஆஃப் ஜிடிபி ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் இது நம்மளுக்கு என்னமோ ரொம்ப அதிகமாக தருது. ஆனால் ப்ரெசண்ட்டு சரிங்களா 2022-23 நம்மளுடைய கடன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85% ஆஃப் ஜிடிபி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இது வந்து பெரிய ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம 85% ஆஃப் ஜிடிபி கடனாக இருக்குது, கவர்மெண்ட்டோட ஓவரால் கடனாக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் இட் இன்க்ரீஸ் த பர்டன் ஆஃப் டெப்ட் பேமெண்ட் ஃப்ரம் 2% to 3.8% ஆஃப் ஜிடிபி. ஸோ இந்த டெப்ட் இவ்வளோ கடன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பிரின்சிபல் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ 2% ஜிடிபியாக இருந்தது, அது வந்து 3.8% ஜிடிபி ஆகிடுச்சு. எது, இந்த கடனை திருப்பி காட்டுறது வருஷம். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சிச்சுவேஷன். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு என்னென்னு சொல்கிறேன், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஓகே, அது வந்து பிஓபின்னு சொல்லலாம், பிஓபி கிரைசிஸ் சொல்லுவான். ஓகேங்களா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இது என்னன்னு சொல்கிறேன். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா சிம்பிள் தான். ஓகே, ஸோ இந்தியாவுக்கு வர்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, ஓகேங்களா, இந்தியாவுக்கு வர ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு, ஓகேங்களா, உள்ளே வர ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வெளியே போகிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை விட கம்மியாக இருக்குது. ஓகே, அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து நமக்கு நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்கேஸ் வந்து எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு உள்ளே நிறைய வருது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளியே கம்மியாக போகுது அப்படின்னா என்னுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு ஃபேவரபுளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஓகே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது இதுதான் க்ரூடாக. ஓகே, எவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே வருது, எவ்வளோ வெளியே போகுது ஒரு வருஷத்தில். சரிங்களா, ஸோ இப்போ அது எப்படிலாம் வரும் நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அதை ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு, ஓகே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஸோ ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அது அகைன் வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ட்ரேடு, ஓகே, ட்ரேடு அப்படின்போது கூட்ஸு, இன்னொன்று பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸு. ஓகே, ஸோ இந்த கூட்ஸ் வந்து என்னது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு உள்ளே வருது, இம்போர்ட் பண்ணும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வெளியே போகுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனா என்னது, ஃபாரின் கரன்சிஸ், மெயினாக டாலர். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு நம்ம கண்ட்ரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஏர்ன் பண்ணுது, இம்போர்ட் பண்ணும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை செலவு பண்ணுது, வெளியே போகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ இது ஒன்று. இந்த கூட்ஸு நான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், கம்மியாக இம்போர்ட் பண்ணுறேன்னா எனக்கு ட்ரேடு வந்து சர்ப்ளஸ். ஓகேங்களா, இந்த கூட்ஸு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் பட் கம்மியாக இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஓகேங்களா, இன்கேஸ் வந்து நான் இம்போர்ட் நிறைய பண்ணுறேன் ஆனால் எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணுறேன்னா அது வந்து ட்ரேட் டெஃபிசிட். இந்தியா எப்பவுமே ட்ரேட் டெஃபிசிட்டில் தான் இருக்குது. மெயின் காரணம் நம்ம ஆயில் வந்து என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஆயில் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இது. ஸோ ஆயில் நிறைய இம்போர்ட் பண்ணுறதுனால எப்போவுமே நம்மளுடைய ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா டெஃபிசிட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வீஸு. ஸோ இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள், கூட்ஸ் வந்து விசிபிள், சர்வீஸ் வந்து இன்விசிபிள். இப்போ நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்ததுலேருந்து நம்ம வந்து இது நல்லாவே ஏர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினால நிறைய இது கிடைக்குது. இங்கே வந்து சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க. இங்கே கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க. இங்கே சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் சர்வீஸை நல்லாவே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எப்பவுமே சர்ப்ளஸ் தான் இருக்கும். ஓகே, கரண்ட் அக்கௌண்ட்டில் இன்னொன்று என்ன இருக்குன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரெமிட்டன்ஸாக வர்றது. ஓகேங்களா, ஸோ ரெமிட்டன்ஸாக வர்றது, கிஃப்டாக வர்றது, அந்த மாதிரிலாம். இப்போ உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்கன்னா ஃபாரினில் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அனுப்புறீங்க, இல்லை அவர் வந்து உங்களுக்கு இந்தியாவுக்கு அனுப்புறாரு. ஸோ அது வந்து நம்ம ரெமிட்டன்ஸு, கிஃப்ட்டு எப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இதுலேயும் நம்மளுக்கு வந்து நிறைய இன்கம் வருது. ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய கல்ஃப் கண்ட்ரியில், யூஎஸில், யூரோப்பில், சிங்கப்பூர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ இதில் நிறைய பணம் வருது. பட் நம்மளுக்கு பணம் வராது கூட்ஸ் தான். சரிங்களா, ஸோ இதெல்லாம் எதில் வருது, கரண்ட் அக்கௌண்ட் வருது. கரண்ட் அக்கௌண்ட்டில் கூட்ஸ் வரும், சர்வீசஸ் வரும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெமிட்டன்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக, ஓகேங்களா, கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக எனக்கு வெளியே போகிற டாலரை விட உள்ளே வர டாலர், ஓகேங்களா, உள்ளே வர டாலர் அதிகமாக இருந்தது அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ். இல்லை எனக்கு வெளியே போகிற டாலர் அதிகமாக இருக்குது, உள்ளே வர டாலர் கம்மியாக இருக்குன்னா டோட்டலாக இது மூணுத்தையும் சேர்த்து அப்போது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவோம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த ட்ரேடு டெஃபிசிட் ஒரு பவர்ஃபுல், ஏன்னா நிறைய ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ட்ரேடும் டெஃபிசிட்டில் தான் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் தான் இருக்குது. ஈவன் தோ சர்வீசஸ் ரெமிட்டன்ஸ் நிறைய ரிசீவ் பண்ணாலும்
நம்மளுடைய ஓவரால் கரண்ட் அக்கௌண்ட் வந்து டெஃபிசிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓவரால் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸில் இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போது இதெல்லாம் எனக்கு டெஃபிசிட்டில் வருது அப்படின்னா அப்போ நிறைய டாலர் வெளியே போகுது, எனக்கு உள்ளே வரலன்னு அர்த்தம். அப்போ நான் அதை வந்து எப்படி பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். அது எப்படி ஈக்குவல் ஆகுதுன்னா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் மூலமாக தான் நமக்கு இது நம்மளால் வந்து ஓரளவுக்கு நிலைமையை சரி பண்ண முடியுது. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்ப்பீங்க ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து $450 பில்லியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி இவ்வளோ வருது? நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கரண்ட் அக்கௌண்ட் நம்மளுக்கு டெஃபிசிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, அப்போது நம்மக்கிட்ட போயினே தான் இருக்குது வெளியே டாலர். ஸோ அப்போ எப்படி நம்மக்கிட்ட டாலர் இவ்வளோ சேர்ந்துருக்கு, $450 பில்லியன். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்னது? இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்கு, இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு உள்ளே நிறைய வருது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, எங்கேருந்து அந்நிய முதலீடு நிறைய நடக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை சரி கட்டிருக்கோம் கரண்ட் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? ஆனால் சைனாலாம் பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அவங்களுக்கு வந்து எப்போவுமே சர்ப்ளஸ் தான். ஸோ சர்ப்ளஸ்னால் வந்து பல மடங்கு சர்ப்ளஸ்ஸு. ஓகே, ஸோ ஆனால் நம்மளுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. எப்போவுமே நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பி இருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம பணம் கிடையாது, போட்டவங்க திருப்பி எடுத்துகிட்டு போவாங்க. பட் கரண்ட் அக்கௌண்ட்றது நம்ம பணம். சரிங்களா? ஸோ இந்த நிலைமை எப்பவுமே இருக்குது. இது இந்த கரண்ட் அக்கௌண்ட்டு இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் பார்க்குறீங்க. டோட்டலாக எவ்வளோ டாலர் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ டாலர் வெளியே போயிருக்கு, மொத்தமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே எவ்வளோ வந்திருக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மொத்தமாக எவ்வளோ வெளியே போயிருக்குன்னு பார்க்குறீங்க. அப்போது சரிங்களா, அப்போ வந்து உங்களுடைய டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது அப்படின்னா அது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸில் இருக்குன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பாசிட்டிவ் இருக்குது. நம்மக்கிட்ட டாலர் சேருது. நம்மக்கிட்ட வந்து எப்போவுமே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பாசிட்டிவ் தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டே வராங்க. கிட்டத்தட்ட 500 பில்லியன் கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ரிசர்வ் வந்து 500 பில்லியன் கிட்ட வந்திருக்கு. அதுக்கு மெயின் காரணம் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் தான். இதோட இன்னொன்று சேர்த்து சொல்லிடுறேன், இந்த கரண்ட் அக்கௌண்ட்டு கன்வர்ஷன். சரிங்களா? கரண்ட் அக்கௌண்ட் கன்வர்ஷன் வந்து இந்தியாவில் டீரெகுலேஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து குட்ஸ் இம்போர்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, சர்வீஸ்க்காக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் பணத்தை வந்து மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும், உங்களுடைய ருப்பியை நீங்கள் டாலராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிங்கன்னா. ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றது எவ்வளோனா உள்ளே எடுத்துன்னு வந்துடலாம். பட் நீங்கள் வெளியே எடுத்துன்னு போகிறதுக்கு வந்து இம்மிடியேட்டாக எடுத்துன்னு போக முடியாது. ஓகேங்களா? நான் வந்து 10 கோடி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படின்னா இமீடியட்டாக 10 கோடியை வந்து நான் வந்து ருப்பியை இமீடியட்டாக நான் டாலரை மாற்றி திருப்பி எடுத்துகிட்டு போகணுன்னா அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பட் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சரிங்களா? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுனால தான் அட்லீஸ்ட் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது கேபிட்டல் அக்கௌண்ட். இல்லைனா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக எடுத்துகிட்டு யூஎஸ்கோ இல்லை வேறு நாட்டுக்கோ போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் உண்டாக்கும். ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னு 1997 வந்தது. அது காரணமே இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் தான். அவங்க ஃபுல்லாகவே டீரெகுலேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் எதனா சின்ன தப்பு நடக்குது, இன்கேஸ் அவங்க மார்க்கெட் வந்து லைட்டாக அஃபெக்ட் ஆகுனாவே என்ன பண்ணுறாங்க, இந்த எஃப்டிஐ எஃப்ஐஐ எல்லாத்தையும் திருப்பி எடுத்துருவாங்க, அந்நிய முதலீட்டு திருப்பி எடுத்துருவாங்க, இமீடியட்டாக எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இது வந்து எப்போவுமே ஒரு அன்ஸ்டேபிள் இடத்த கொடுக்கும், அன்ஸ்டேபிள் ஒரு ஃபினாமினாவை கொடுக்கும். சரிங்களா? அந்த இடத்துல ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த இது எதுக்காக சொல்கிறேன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லாமே படிக்கணும். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி பாருங்கள், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இன் இந்தியா இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 1.35% to 3.69%. சரிங்களா? 1.35% இருந்திருக்கு, இப்போ 3.69% ஆகிடுச்சு. ஆனால் இப்போ 2022 பார்த்தீங்கன்னா இது வந்து 2% ஜிடிபியாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு அதிகம் தான். Next, the government's poor economic policies such as import substitution and trade restriction have contributed to the current account deficit. இந்த current account deficit காரணம் என்ன அப்படின்னா import substitution, trade restriction இதுதான் சொல்கிறாங்க. ஸோ ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷனாக என்ன சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணல. சரிங்களா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை ஃப்ரீயாக அலோவ் பண்ணதுனால இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக அலோவ் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம ஆளுங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியே திரும்பி நிறைய பொருள் விற்பாங்க. ஸோ இம்போர்ட் அப்படின்போது நீங்கள் நிறைய மெஷினரிஸு கொண்டு வந்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், நான் வந்து அதை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி நான் வந்து சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா எனக்கு வந்து என்ஜின் நான் வந்து இந்தியாவில் பண்ண முடியாதுன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள், என்ஜின் வந்து நான் வந்து ஜப்பானில் தான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மீதி பொருளாக நான் இந்தியாவில் பண்ணுறேன். ஆனால் நான் இந்த என்ஜின் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னால் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணி நான் என்ன பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு பின்னி படைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து மொத்தமாக வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்னா ஒவ்வொரு பொருளுக்கும், சரிங்களா? இப்போ சைனாலேருந்து எனக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா, ஒரு செல்ஃபோன் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு நான் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அவங்க நிறைய நான் வந்து சப்சிடிஸு இன்சென்டிவ்ஸ்லாம் தரேன். அது கரெக்ட் தான். ஆனால் அது ரொம்ப நீங்கள் அதிகமாக பண்ணும்போது
கண்டிப்பாக வந்து அதோட இம்பாக்ட் இருக்கும், அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அகைன் இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இது எதனால ஆச்சு? இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அரேபியன் நேஷன்லேருந்து ஓகேங்களா, இந்த கல்ஃப் கிரைசிஸ்னால அவங்க என்ன பண்ண முடியல, அந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸை அனுப்ப முடியல. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் தான் வந்து நம்மளுக்கு என்ன வருது, ஃபாரின் ரெமிட்டன்ஸும் வருது. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் த அன்ஸ்டேபிள் கோலிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அட் த சென்டர். ஸோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ அந்த டைமில் யார் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, நரசிம்ம ராவ் இருக்காங்க. பட் ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 பிரைம் மினிஸ்டர் வந்து மாறிட்டே இருப்பாங்க. நிறைய கோலிஷன் கவர்மெண்ட் தான் இருக்கும். ஸோ தொங்கு பார்லிமெண்ட்டும் தான், எப்போனாலும் எந்த ஆட்சினாலும் கவிழ்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தாவே அந்நிய முதலீட்டு பண்ணுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராது, ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தாலே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, என்ஆர்ஐஸ்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை, ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியேற்றுறாங்க என்ஆர்ஐ போட்ட பணத்தெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டு லோயர் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டெஃபிசிட் த கவர்மெண்ட் ரிசார்ட்டட் டு எக்ஸ்டர்னல் பாரோவிங். ஸோ அகைன் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டெஃபிசிட் வந்துடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு டாலர் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெளியேருந்து டாலரை கடன் வாங்கணும், வேறு வழி கிடையாது. டாலரை கடன் வாங்குறாங்க ஓகேங்களா, வெளிநாட்டிலேருந்து வாங்குறாங்க. ஸோ இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் டெப்ட் 12% 23% ஏறிடுச்சு ஓகேங்களா. இந்த எக்ஸ்டர்னல் டெப்ட் இப்போ 20% இருக்குது ஓகேங்களா, அது வேறு கதை. ப்ரெசென்ட்டாக 2022 20% இருக்குது. பட் 1990 இது வந்து சல்லுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு த இன்க்ரீஸ் இன் ஃபாரின் பாரோவிங் இன்க்ரீஸ் த டெப்ட் பேமெண்ட் பர்டன். ஓகே, ஸோ அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபாரின்லேருந்து நீங்கள் நிறைய வாங்குறீங்க. ஓகே, ஸோ ஃபாரின்லேருந்து நிறைய கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும், அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. மேலே ஆல்ரெடி பார்த்தோம், டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று பார்த்துருந்தோம், உங்களுக்கு வந்து 2% வந்து டெப்ட்டு இப்போ 4% ஆயிடுச்சு ரீபேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ்ஸு பிரின்சிபல். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கேயும் வந்து ரீபேமெண்ட் தான் சொல்கிறாங்க. 15% இந்த ரீபேமெண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு, 30% ஆயிடுச்சு. ஆனால் இது எதில் இந்த ரீபேமெண்ட்டு, மொத்தமாக நம்மளுக்கு ஏற்றுமதியிலேருந்து வர டாலர் மூலமாக ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு 100 கோடி டாலர் வாங்குறோம்னா அதில் 15 கோடி வந்து என்ன பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி கடனுக்கு திருப்பி கட்டுறதுக்காக அந்த டாலர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ 30% அதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ நிறைய அமௌண்ட் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய அமௌண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, கடன் திருப்பி கட்டுறதுக்கே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாருங்கள், இதனால் என்ன ஆச்சு, உங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா $1.2 பில்லியன் குறைஞ்சிச்சு. இதுதான் நான் இப்போ சொன்னேன், $450 பில்லியன் கிட்ட இப்போ இந்தியா கிட்ட இருக்குது ஓகேங்களா. இந்த அமௌண்ட் கிட்டே இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்துங்க, இது 500 கூட கிராஸ் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் இந்த $1.2 பில்லியன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்த 2 வாரத்துக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து இதை வச்சு இம்போர்ட்டுக்கு பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இம்போர்ட் பேமெண்ட் பண்ண முடியும், என்னது ஆயிலுக்கே நீங்கள் அதை வச்சு தான் பேமெண்ட் பண்ணணும். நம்மளுடைய இந்தியன் ரூபி கொடுத்தா யாரும் ஒத்துக்கு போகிறது கிடையாது. ஸோ ஆயில் உங்களால் இம்போர்ட் பண்ண முடியும்னா உங்களுடைய கண்ட்ரி இஸ் கோயிங் டு பி இன் டீப் கிரைசிஸ், ஸ்டாண்ட் ஸ்டில் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன். இதெல்லாம் கூட நம்ம இது வரைக்கும் 2 பார்த்தோம். ஒன்று வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் பார்த்தோம், 2வது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் பார்த்தோம். இப்போ 3வது இதோடு சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு. இன்ஃப்ளேஷன் எப்போ ஏறும், உங்களுக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருந்தாலே இன்ஃப்ளேஷன் ஏறிடும். ஓகே, ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது என்னது, உங்களுக்கு நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறைனா என்ன பண்ணுறது, கவர்மெண்ட்டு கடன் வாங்குறாங்க. ஸோ ஒன்று கடன் வாங்குறாங்க, இல்லை ஆர்பிஐ கிட்டேருந்து மணி அடித்து பிரிண்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிகமாக அமௌண்ட்டை லிக்விடிட்டியை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா. லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுனா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபிஸ்கல் டெஃபிசிட். சரிங்களா? நிதி பற்றாக்குறை இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை, ஆர்பிஐ கிட்டேருந்தோ இல்லை கடன் வாங்கியோ வெளியேருந்து கடன் வாங்கியோ திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அது என்ன பண்ணுது, லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. லிக்விடிட்டி என்ன பண்ணும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கு பாருங்கள், 6.4% இருந்திருக்கு. அது வந்து 11.3% 1990 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா. இப்போ நம்ம கரண்ட்டாக எவ்வளோ வச்சுருக்கோம், இந்த 5% ரேஞ்சில் தான் வச்சுருக்கோம். இந்த 11% கண்டிப்பாக டபுள் டிஜிட்ன்றது ரொம்ப அதிகம் தான். சரிங்களா? அதில் எந்த ஒரு டவுட் கிடையாது. த மெயின் காசு எதுக்காக, என்ன மெயின் காசு, மேசிவ் ஸ்கேல் ஆஃப் டெஃபிசிட் ஃபைனான்ஸ். ஸோ த்ரூ அவுட் 1980s நம்ம என்ன பார்த்தோம், டெஃபிசிட் ஃபைனான்சிங் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 8% ஜிடிபி வந்து டெஃபிசிட் ஃபைனான்சிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3% மேலே நீங்கள் தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எஃப்ஆர்பிஎம் ஆக்டில். ஆனால் அந்த டைமில் 8% 9% சொல்லிட்டு இவங்க ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருந்தது. ஸோ அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்காக பாரோ பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறது, உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை க்ரியேட் பண்ணுது. அது ஒரு ரீசனு. 2வது ரீசன் என்னென்னா, புவர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. ஒன்று வந்து விவசாயம் ப்ளஸ்ஸு தொழில்துறை ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ணல ஒழுங்காக. ஸோ ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு கூட்ஸ் வந்து போதுமான அளவுக்கு சப்ளை ஆகலை ஓகேங்களா. நான் வந்து போதுமான அளவுக்கு விவசாயத்தை நான் விவசாய பொருளை பண்ணால் தான்
எனக்கு வந்து விலைவாசிலாம் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பொருள் வந்து உள்ளே வரதே கம்மியாயிடுச்சுன்னா, சப்ளையே கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக விலைவாசி அதிகமாகும். ஓகே. ஸோ 2 ரீசன். ஒன்று வந்து டெஃபிசிட் ஃபினான்சிங்கு, 2வது வந்து இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகிருக்கு அந்த டைமில். ஓகே. ஸோ இந்த ரீசன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்கனாமிக் சீர்திருத்தத்தை கொண்டு வரோம். எ ப்ரீஃப் ஓவர்வியூன்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் எய்ம்ட் அட் எக்ஸ்பேண்டிங் ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் முன்னாடி சொல்லிட்டோம். ஸோ India has seen a number of changes that fit into 2 categories. The 1980 reforms influenced by the renowned Washington's consensus doctrine. ஸோ 1980 நம்ம வந்து கொஞ்சமாக இந்த ரீஃபார்மை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். 1991 அதை ரொம்ப வெக்மெண்ட்டாக பண்ணணும். பட் இங்கேயே ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இது எதனால் சொல்கிறாங்கன்னா வாஷிங்டன் கன்சென்சஸ் டாக்ட்ரின் அப்படின்றாங்க. வாஷிங்டன் கன்சென்சஸ் அப்படின்றது அந்த வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சுக்குங்க. வாஷிங்டன் கன்சென்சஸ், வாஷிங்டன் டிசி உங்களுக்கு வந்து யூஎஸோட கேபிட்டல். ஓகே. ஸோ இங்கே வந்து 2 இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஐஎம்எஃப், இன்னொன்று வந்து வேர்ல்டு பேங்க்கு. ஓகேங்களா. இவங்க 2 பேர் வந்து பவர்ஃபுல் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, வேர்ல்டு பேங்க்கு. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டெப்ட் கிரைசிஸில் ஒரு கண்ட்ரி போய் மாட்டிக்கிச்சுன்னா அப்போ வந்து இவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்து, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து ஃபண்டு வந்து லெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு கண்ட்ரி போய் டெப்ட் கிரைஸில் மாட்டிச்சுன்னா இவங்க வந்து லெண்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ இவங்க வந்து உங்களை நான் மீட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வித்து ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சு. ஸோ என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சு, ஃபஸ்ட்டு நீங்கள் லிபரலைசேஷன் பண்ணணும், ப்ரைவேடைசேஷன் பண்ணணும், குளோபலைசேஷன் பண்ணணும், வெளிநாட்டு கம்பெனிகளை ஃப்ரீயாக அலோவ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கவர்மெண்ட் கண்ட்ரோல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். நீங்கள் சப்சிடியெல்லாம் தரக்கூடாது, மானியெல்லாம் தரக்கூடாது. எல்லாமே மார்க்கெட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் விட்டுறணும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எந்த ஒரு உதவியும் பண்ணாதீங்க. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, எஜுகேஷன், ஹெல்த்து இதை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க மக்களுக்கு. மீதி எதுலேயுமே நான் விவசாயத்துக்காக நான் வந்து இது தரேன், மானியம் தரேன் அப்படின்றலாம் எதுவும் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுடைய இது. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் டெவலப் ஆகிடும் அப்படின்றது தான். ஆனால் அதனால் பொருளாதாரம் டெவலப் ஆச்சு, மக்கள் டெவலப் ஆகலை. சிம்பிள். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வாஷிங்டன் கன்சென்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுப்பாங்க, ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த ஃபண்டு நம்ம வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்க சொல்கிற ரூல்ஸ் படி நம்ம பண்ணிவிட்டு இதுலேருந்து க்ரைசிஸ்லேருந்து வெளியே வரலாம். சரிங்களா. இது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆச்சு இந்த ஃபண்டு. ஓகேங்களா. இந்த ஃபண்டு இவங்க கொடுக்குறாங்கன்னா நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, ரெகுலேஷன் போட்டாங்க. அது எல்லாத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 1991 க்ரைசிஸ் வந்து எதனால் பண்ணாங்க, ஒன்று வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸு, புவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பப்ளிக் செக்டார், ட்ராப் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸு, லார்ஜ் கவர்மெண்ட் டெட்டு, இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர், ஸ்டிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ் லெட் டவுன் பை வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப். பார்த்துங்க, இதுதான் வந்து இந்த வாஷிங்டன் கன்சென்சஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரீஃபார்மை கொண்டு வந்தோம், இந்த சோ கால்டு ரீஃபார்ம். ஸோ அந்த ரீஃபார்ம் பற்றி சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு தெரியும். இது பேர் வந்து நியோ லிபரல் பாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. நியோ லிபரல் அப்படின்னா ஒன்று தான், ப்ரைவேடைசேஷன் டைரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம எல்பிஜின்னு பேர் வச்சுருக்கோம். ஓகே. இந்தியன் எக்கனாமிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரெடியூஸ்ட் பாவர்ட்டி த்ரூ அவுட் ஆல் சோஷியோ எக்கனாமிக் கேட்டகரிஸு, என்ஹான்ஸ் கெப்பாசிட்டி இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். ஸோ இந்த பொருளாதார சீர்திருத்தம் எல்பிஜி வந்து நமக்கு பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விவசாயத்துக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ காமன் பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே கரெக்டு. பட் பாவர்ட்டி இண்டெக்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எத்தனை இருக்குது, ஆல்மோஸ்ட்டு இந்தியா வந்து 135 இருக்குது. மேக்ஸிமம் 139 கண்ட்ரினா நம்ம 335 இடத்துல இருக்கோம். சரிங்களா. எதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டோட ஒரு இதுதான். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சருக்கு இப்போது எந்த ஒரு சப்சிடியும் தர முடியாது. ஓகேங்களா. குறைச்சிட்டே வந்துட்டாங்க அக்ரிகல்ச்சருக்கு. ஃபர்டிலைசர்ஸ்க்கு மானியம் தரது கிடையாது. ஓகேங்களா. ஃபர்டிலைசர்ஸ்க்கு மானியம் தரது கிடையாது. 2வது டீசலுக்கு மானியம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கும் மானியம் தரது கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரீஸுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லா மானியத்தையும் எடுத்துட்டாங்க. அகைன் என்ன இருக்குது, உங்களுக்கு டிவிஷன் நிறையா இருக்குது. ஓகேங்களா. அதாவது ரிச் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ரிச் ஆகிட்டாங்க. இந்தியாவில் இந்த 1991 ரீஃபார்முக்கு அப்புறமா நிறைய பில்லியனர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியனர்ஸ் வந்துருக்காங்க. ஆனால் புவர் பீப்புள் ரொம்ப புவராக இருக்காங்க. மிடில் கிளாஸ் லைஃப் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. பட் இந்த ரிச் வர்சஸ் புவர் டிவிஷன் வந்து ரொம்ப வைட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. ஒன்று வந்து லிபரலைசேஷனை தாராளமயமாக்குதல். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க உங்களுடைய எக்கனாமியை. ஸோ அவங்க வந்து
உள்ளே வராங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, மல்டிநேஷ்னல்ஸ் உள்ளே வராங்க. சரிங்களா? லிபரலைசேஷன் ரிஃபார்ம் இன்க்ளூட் என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. நீங்கள் ப்ரொடக்ஷன் இவ்வளோ தான் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும், இதுக்கு மேலே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. லைசன்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஆரம்பிக்கு முன்னாடி வாங்கணும் அப்படின்றதுலாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. சரிங்களா? எந்த ஒரு ரெகுலேஷன் லிமிட்டே கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி எந்த ஒரு இம்போர்ட்டையும் கூட்ஸையும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ரைவேடைசேஷன் நம்மளுக்கு தெரியும், டைரெக்டாக நீங்கள் ப்ரைவேடைசேஷன் அகைன் FDA எல்லாத்தையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. குளோபலைசேஷன் இது நம்ம ஆல்ரெடி கிளியராக படிச்சிட்டோம், குளோபலைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவுடைய எக்கனாமியை நீங்கள் குளோபல் எக்கனாமியோட இன்டகிரேட் பண்ணுறீங்க. ஸோ குளோபல் எக்கனாமி டிபெண்ட் ஆன் இந்தியன் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி டிபெண்ட் ஆன் குளோபல் எக்கனாமி, வைஸ் வெர்சா. சரிங்களா? இம்பேக்ட் ஆஃப் எக்கனாமிக் ரீஃபார்ம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவங்க வந்து இந்த எக்கனாமிக் ரீஃபார்ம் வந்து நல்லா இருந்தது, இது சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிட் இருந்தது, இந்தியன் ஜிபி நல்லா பவர்ஃபுல்லாக போச்சு, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் முக்கியமான விஷயத்தை விட்டுறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் பேஸ்டு, இதுக்கு மேலே இருக்குது வெறும் ஃபேக்ட் பேஸ்டு. சரிங்களா? இதை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கன்னா போதும். எக்கனாமிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டைமில் 1991 என்னென்ன ரீஃபார்ம்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கன்னா போதும். பேங்கிங்கில் என்னென்ன கொண்டு வந்தாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கமிட்டிலாம் ஒரு படிச்சுக்கங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேஸில் நரசிம்மன் கமிட்டி என்ன ரீஃபார்ம்னு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த நார்மலாக இந்த ICRA இன்கம் ரெகக்னேஷன் அசட் கிளாசிஃபிகேஷன் ப்ரொவிஷனிங், ஸோ NPA கொண்டுலாம் ப்ரொவிஷன் வைக்கிறது, அது எல்லாமே அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாமல் இருந்தது. அந்த ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. கேபிட்டல் அடிக்குசி ரேஷியோ கொண்டு வரது, அதுக்கப்புறம் இந்த CRR SLR அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. 20% CRR, SLR 30% அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. அதெல்லாம் குறைச்சிட்டே வந்துட்டாங்க. லெண்டிங் ரேட்ஸு, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கவர்மெண்ட் சொல்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது லோன்ஸ்க்கு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டீரெகுலேட் பண்ணிட்டாங்க. பேங்க்கே என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீதி எல்லாமே DRT கொண்டு வருது, சூப்பர்வைசர் சிஸ்டமு, நியூ ப்ரைவேட் பேங்க் அலோவ் பண்ணுறாங்க, மெர்ஜருக்கு அலோவ் பண்ணுறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு விற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைவேடைசேஷன் கொண்டு வராங்க. அது வரைக்கும் 100% வந்து கவர்மெண்ட் ஓன் பேங்காக இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப் டு 51% கவர்மெண்ட் வச்சுருந்தா போதும், மீதி வந்து நம்ம பப்ளிக் விற்றுலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்து எல்லாமே இவங்க கிட்டத்தட்ட 23 வருஷத்தோட டேட்டா சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரான்ச் லைசன்சிங், கேபிட்டல் அடிகசி, ப்ரூடென்ஷியல் நாம்ஸ் நம்மளுக்கு தெரியும். இதை பற்றிலாம் நம்ம தனியாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் படிப்பீங்க, PPBயில் தரோவாக படிப்பீங்க. ஓகே, ஸோ அங்கே நம்ம கிளியராக படிச்சிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்னென்ன மீனிங் சொல்ல. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றுக்கான மீனிங் சொல்ல, அதோட இம்பாக்ட் பற்றி சொல்ல, என்னென்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? சூப்பர்வைசர் ரிஃபார்ம்னா என்னென்ன நடந்தது, ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துங்க. இந்த கேமல்னா என்னன்னு சொல்லி பார்த்தாங்க. இதெல்லாம் நம்ம PPBயில் படிக்கலாம். அதுக்கப்புறம் காம்படிஷன் ரிஃபார்ம், ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இந்த 49% இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா அது ப்ரைவேட் பேங்க், இன்டர்நேஷனல் பேங்க்லாம் உள்ள அலோவ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. FDA எல்லாம் ஃபுல்லாக அலோவ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ரிஃபார்ம், ஸோ அகைன் இந்த SLR CRR குறைக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ட்ரெஷரி பில்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. சரி, நிறைய செபியில் நிறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய லாஸ், DRT, சர்ஃபாசி, லோக்கல் அடத்து, சிபியில் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, இன்சால்வன்சி பேங்க்ரப்சி, டெக்னாலஜி ரிஃபார்ம் என்னென்ன கொண்டு வருவாங்க பாருங்கள். ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் மட்டும் பார்த்துங்க. ஜாம்னு இது ஜன்தன் ஆதார் மொபைல். ஓகே, ஜன்தன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு, ஆதார் நம்பரு, மொபைல் நம்பர், இது 3 வச்சு என்ன பண்ணலாம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். மக்களுக்கு வந்து இப்போ டைரெக்டாக அக்கௌண்ட்டில் போடுறாங்க. நாட் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணுது, ஈஸியாக அமௌண்ட்டை அவங்க அக்கௌண்ட்லேயே போட்டுறாங்க மக்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் நிறைய இந்த டியூப்ளிகேஷனை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக கரப்ஷன். ஓகேங்களா? கரப்ஷன் நீங்கள் தவிர்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணும்போது மக்களுக்கு போய் சேருறது வந்து பார்த்தீங்கன்னா 60-50% தான் போய் சேரும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, 100% நேராக வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருது. சரிங்களா? ஸோ கரப்ஷன் தவிர்க்கிறோம். ஸோ மக்களே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த டிசைட் பண்ணிடுறாங்க. 2013 இந்த DBT கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் பீரியட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து BJP பீரியடில் அதை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணாங்க. சரிங்களா? டெப்ட் மார்க்கெட் ரீஃபார்ம், ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிங்க. இந்த 91 டே ட்ரெஷரி பில்லு, FIIயில் உள்ளே கொண்டு வருது. ஸோ இந்த CCIL இதெல்லாம் நம்ம வந்து PPBயில் படிப்போம். சரிங்களா? ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி இதையும் நம்ம அங்கே படிப்போம். ஓகே, இந்த ரெப்போ ரேட்டு, இதை பற்றி ரீபர்ச்சேசிங் ரெப்போ ரேட்டு இது எல்லாத்தையும் நம்ம PPBயில் படிக்க போகிறோம். ஜஸ்ட்டு மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அங்கே படிப்போம். ஓகேங்களா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ரீஃபார்ம்ஸு, ஃபெரா எடுத்துகிட்டு ஃபெமா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பற்றியும் படிப்போம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் டீரெகுலேட் பண்ணது. FII NRIs are permitted to trade in exchange traded derivative contracts. ஸோ டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டில் FII NRI அலோவ் பண்ணுறோம். ஸோ இன்சூரன்ஸ் செக்டர் ரீஃபார்ம்ஸ் என்ன கொண்டு வந்திருக்கோம், IRDA ஆக்ட் 1999 கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் ஏஜென்சி கொண்டு வந்தோம், க்ரியேட் பண்ணோம். சரிங்களா?
ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி உள்ளே என்ட்ரு ஆனாங்க. கேபிட்டல் மார்க்கெட் ரீஃபார்ம், ஸோ செபி வந்து கொண்டு வந்திருக்காங்க அஸ் அ ரெகுலேட்டராக. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1992 நம்ம என்ன பண்ணலாம், ஃபாரின் இதுலேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபாரின் கம்பெனியில் நீங்கள் இந்த அமெரிக்கன் டெபாசிட் ரெசிப்ட், குளோபல் டெபாசிட் ரெசிப்ட் மூலமாக அங்கேயுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸு அதுலேயுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங்ஸ், இது வந்து டைரெக்டாக கடன் வாங்குறது, இது மூணுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே. ஃபாரின் கம்பெனிலையோ இல்லை ஃபாரின் கவர்மெண்ட்லையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இது மூலமாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இன்டகிரேஷன் வித் குளோபல் எக்கனாமி. ஸோ இந்தியா வந்து உலகமயமாக்கல் அப்படின்ற இதில் நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற நாடுகளோட அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம். ஸோ ஒரு இணைப்பு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிணைஞ்ச இணைப்பு. ஸோ இந்தியா எதனா ஒரு பெரிய பிரச்சனை வந்துன்னா அது கண்டிப்பாக குளோபல் எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி குளோபல் எக்கனாமியில் எதனா ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆனாலும் அது இந்தியன் எக்கனாமியை ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா. ஸோ அதுதான் அந்தளவுக்கு நமக்கு இன்டெகிரேட் ஆகிடுச்சு. எப்போது, அது 1991 ரீஃபார்முக்கு அப்புறமா. சரிங்களா. அது எப்படி பார்க்குறது, அது இந்த மாதிரி பார்க்கலாம். என்னென்னா இந்தியாவுடைய டோட்டல் ஜிடிபி, அதாவது இந்தியா டோட்டலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேர்த்து, அதில் அதை வந்து நீங்கள் டோட்டல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன தெரியும், ஓகே இந்த அளவுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ டோட்டல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு டிவைட் பை ஜிடிபி அப்படி போட்டிங்கன்னா என்ன பர்சன்டேஜ் வருது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிகமாக பண்ணிங்கன்னா இந்த பர்சன்டேஜ் அதிகமாக வரும். சரிங்களா. இல்லை அந்தளவுக்கு இல்லைன்னா கம்மியாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், 1991 இது வந்து 15% இருந்தது. ஓகேங்களா. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் when comparing with the GDP. ஓகேங்களா. sum of exports imports goods services export in expressed in percentage of GDP. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 55% கிட்ட என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஜிடிபியில் ஆல்மோஸ்ட்டு மோர் தென் 50% என்ன ஆகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது தருது. பட் இது என்ன ஆச்சுன்னா 2011 சொல்லியிருக்கோம், 2020 இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கொஞ்சம் கம்மியாகி நம்மளுடைய நார்மல் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அதிகமாகனால, டொமஸ்டிக் கன்சம்ஷன் அதிகமாகனால இந்த இது வந்து கம்மியாகிடுச்சு. சரிங்களா. இந்த 55.6 இருந்தது, இங்கே 37.9% குறைஞ்சிட்ருக்கு. சரிங்களா. ஸோ அதே மாதிரி த சப்ஸ்டான்ஷியல் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி தெரியும், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் டெவலப்பிங் எக்கனாமி. ஸோ இங்கே வந்து ஆஃப்டர் சைனா இந்தியா தான் அதிகமாக வந்து என்ன வருது, எஃப்டிஐ வருது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அது என்ன ஒன்று காட்டுது, இந்தியன் எக்கனாமி மேலே இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஓகே, அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் எத்தனை பணம் போடுறனாவே அவங்களுக்கு என்ன இருக்குது, ஓகே இந்தியாவில் ஒரு ஸ்டேபிள் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வருது. ஓகே. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த வாலட்டிலிட்டி ஆஃப் ஃபாரின் கேபிட்டல் ஃப்ளோஸ் as well as the prospect of increase the volume and reversals can pose significant challenges for policymakers. While being broadly beneficial, enhanced global integration has made the Indian economy more sensitive to external shocks. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா. இந்த குளோபல் இன்டெகிரேஷன், அதாவது குளோபலைசேஷன் இந்தியன் எக்கனாமிக்கு பெனிஃபிஷியலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடாக பேசும்போது. பட் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கேஸ் குளோபலில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு எக்கனாமிக் ரிசெஷனோ எதனா வந்ததுனாவோ, எங்கன்னா ஒரு பெரிய பேங்க் வந்து பார்த்திங்கன்னா திவால் ஆயிடுச்சுனாவோ, இந்தியன் எக்கனாமியில் அதனுடைய இம்பேக்ட் வந்து இம்மிடியேட்டாக இருக்குது. சரிங்களா. ஸோ இட் பிகம் மோர் சென்சிட்டிவ் டு எக்ஸ்டர்னல் ஷாக்கு. ஓகே. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபாரின் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை, இன்கேஸ் ஆர்பிஐ வந்து ஏதாவது ஒரு மானிட்டரி பாலிசி மாற்ற போது, இல்லை வந்து யூஎஸ் ஃபெட்ரல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு மானிட்டரி பாலிசி சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து இமீடியட்டாக அங்கே எடுத்துன்னு போய் அங்கே போடுவாங்க. சரிங்களா. இவந்தோ கேபிட்டல் அக்கௌண்ட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாலும் பட் முடிஞ்ச அளவுக்கு ஃபண்டு என்ன ஆகிடும், இமீடியட்டாக வெளியே போயிடும். சரிங்களா. ஸோ இது வந்து வால்டைலாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல ஸ்டெடியாக இருக்காது. உங்களுக்கு எப்போனாலும் இது வரும், எப்போனாலும் வெளியே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது. ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம இந்த ரீஃபார்மை பண்ணதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷனுக்காக, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீஃபார்ம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னா
நம்மளுடைய இஷ்யூ ஓகேங்களா, மெயினான நம்மளுக்கு இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறது. என்னென்ன மெயினான இஷ்யூ நம்மளுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்தது ஓகேங்களா, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அதுலேயே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆல்ரெடி சொன்னது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸு. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டெபிலைசேஷன் பண்ணால் தான் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் எக்கனாமியாக இருக்கும், நம்ம ஒரு க்ரோத் நோக்கி போகலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து தான் இந்த ஃபிஸ்கல் பாலிசி ரீஃபார்ம்ஸு. ஸோ FRBM ஆக்ட் கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3% மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. டேக்ஸ் ரீஃபார்ம், ஸோ நிறைய டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறது ஓகேங்களா. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரீஃபார்ம்ஸு இதுவும் ஆல்ரெடி சொல்லிட்டோம். மெயினாக என்ன பண்ணிட்டாங்க, கரன்சியை டீரெகுலேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இந்தியன் கரன்சியை டீரெகுலேட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்சேஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து RBI வந்து டிசைட் பண்ணிடுச்சு ஓகேங்களா, ஒரு டாலருக்கு எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு. இப்போ மார்க்கெட் டிசைட் பண்ணும் ஓகேங்களா, ஒரு டாலருக்கு எத்தனை ரூபாய் அப்படின்றது சரிங்களா. நெக்ஸ்ட்டு மானிட்டரி பாலிசி ரீஃபார்ம்ஸு, ஸோ இதுவுமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ RBI வந்து இதுக்கு தனியாக பவர் கொடுத்துட்டாங்க சரிங்களா. RBIக்கு தனியாக பவர் கொடுத்தாச்சு. இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மானிட்டரி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் நீங்கள் மாற்றுங்க, ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இதுவுமே இதுக்குள்ளே வந்துடும், RBI கீழே வந்துருச்சு சரிங்களா. இதெல்லாமே எதுக்கு, மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஓகேங்களா. எனக்கு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இருக்கணும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக போயிடக்கூடாது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதிகமாக போயிடக்கூடாது. பட் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேங்களா, ஒரு லாங் டேர்ம் க்ரோத் இருக்கணும் ஓகேங்களா, ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரீஃபார்ம் கொண்டு வராங்க சரிங்களா. நிறைய இண்டஸ்ட்ரிங்க இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் நடக்கும். எக்ஸ்போர்ட் நடந்தால் உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரும் சரிங்களா. நம்மளுக்கு ட்ரேடு சர்ப்ளஸாக இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட்டு டெஃபிசிட் வராது, சர்ப்ளஸில் போகும் சரிங்களா. இதெல்லாம் வந்து என்னது, ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீஃபார்ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் நிறைய கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரீஃபார்ம், ஃபைனான்ஷியல் செக்டர் ரீஃபார்ம்ஸ் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இது வந்து உங்களுக்கு ஃபிஸ்கல் மானிட்டரி நிலைமையை சரி பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ அதோடைய டிஃப்ரென்சஸ் மட்டும் பார்த்துங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா விச் இஸ் நாட் ஒன் ஆஃப் த ப்ரைமரி பில்லர்ஸ் ஆஃப் 1991 எக்கனாமிக் ரீஃபார்ம். ஆட்டோமேஷன் கிடையாது, மீதியெல்லாம் இருக்குது. LPG நரசிம்மன் கமிட்டி ஆன் ஃபைனான்ஷியல் செக்டர் இஸ் ரிலேட்டட் டு விச் செக்டர். ஸோ இது வந்து பேங்கிங் தான் வந்து வந்தாங்க நரசிம்மன் கமிட்டி. ஓகே, விச் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் சூப்பர்வைசரி ரீஃபார்ம்ஸு சரிங்களா. ஸோ கேபிட்டல் அடிக்வசி, அசட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர்னிங்ஸ் அண்ட் லிக்விடிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசரி ரீஃபார்ம்ஸு. மெர்ஜர் அப்படின்றது சூப்பர்வைசரி ரீஃபார்மில் வராது சரிங்களா. சூப்பர்வைசரி ரீஃபார்ம்னா என்னது, RBI வந்து உங்களுக்கு பேங்க்குக்கு சில ரெகுலேஷன் கொண்டு வராங்க ஓகேங்களா. நீங்கள் இவ்வளோ கேபிட்டல் கொண்டு வரணும், இவ்வளோ உங்களுடைய அசட் குவாலிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி வைங்க, இந்த அளவுக்கு ப்ரொவிஷன் வைங்க சரிங்களா, உங்களோட லிக்விடிட்டி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க கொண்டு வரது. பட் மெர்ஜர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர்வைசரி ரீஃபார்மில் வராது. விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் பை த இந்தியன் கார்பரேட் செக்டார் டு ஆக்சஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்ஸு. ஆல்ரெடி சொன்னது தான் சரி. நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ADR, GDR, FCCB இது மூணுமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா. இது IPO அப்படின்றது இந்தியன் ஓகேங்களா. இந்தியாவில் நீங்கள் புதுசாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அதுக்காக கேபிட்டல் வாங்க போகிறீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பப்ளிக்கிட்டேருந்து இது வாங்குறீங்க, ஃபண்ட்ஸ் வாங்குறீங்க சரிங்களா. அதுதான் IPOன்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா. இது மூணுமே வந்து உங்களுக்கு குளோபல், அதாவது வேறு கண்ட்ரி ஓகேங்களா. ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபாரின் கண்ட்ரியோட கம்பெனியோட நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாக தான் போக முடியும். ADR, GDR, ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். ஓகே.